வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நிறைய ரிக்வெஸ்ட் ஏற்கனவே வந்திருந்தது. ஆனால் ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து கவிதா ஆனந்த், வினோஜா குணசீலன், அமுஜி கேட்டிருக்காங்க வட்டலப்பம் ரெசிபி. இந்த வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். நான் அடுப்பை வந்து இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 175 கிராம் கித்தூல் பெனங்கட்டி இருக்குது. 175 கிராம். ஸோ இதில் போடுங்க. இதில் வந்து 60 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இதில் விட்டு இதை கொஞ்சம் கரைச்சி எடுப்போம். இதில் டஸ்ட் வராது. பட் ஸ்டில் கூடுதலாக வந்து எல்லாத்துக்கும் நான் இப்படி தான் செய்கிறேன் நான். ஆனால் கித்தூல் பெனங்கட்டியில் வந்து டஸ்ட் வரவே இல்லை அநேகமாக. பட் ஸ்டில் இதை வந்து நாங்கள் மெல்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இது கரைஞ்சோண்டு வரதை இன்னும் கொஞ்சம் கரையணும். ஸோ இப்போ இதை நான் நல்லா கரைச்சிட்டேன். ஆனால் இதை நல்லா ஆற விடணும். இப்படியே விட்டு முட்டையோடு சேர்த்து அடித்தோம்னு சொன்னால் அவிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ இது நல்லா ஆறணும். ஸோ இது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இதை நல்லா ஆற வைக்க போகிறேன். இதில் வந்து சின்ன பவுல் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வடி ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற கித்தூல் பனங்கட்டியை வந்து வடிச்செடுப்போம். தூசு இதில் இருக்காது. பட் ஸ்டில் நெவர் நோ. எனிவேஸ் நாங்கள் இந்த வட்டலப்பத்துக்கு வந்து நாங்கள் இப்படியும் வந்து இந்த பனங்கட்டியை கரைச்சி தான் எடுக்கணும். இதில் தூசு பெருசாக இல்லை. ஜஸ்ட் ஒரு 1-2 சின்ன டஸ்ட் இருக்குது, அவ்வளோதான் இந்த இருக்குது. இதை நான் வடித்து வச்சிருக்கிறேன். நான் வந்து இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு தாச்சி ஒன்று வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது. இந்த நெய்யை இந்த பேனில் போடுங்க. ஸோ இந்த நெய் வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டுது. கொதிச்சா பிறகு இதில் வந்து 30 கிராம் கஜு இருக்குது. இந்த 30 கிராம் கஜுவை இதில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். கஜு வந்து நெய்யில் பொரிச்சிங்கிறது தான் டேஸ்டாக இருக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரையும் இதை பொரிச்சு எடுப்போம். இந்த வட்டலப்பம் ரெசிபிக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்துருந்து சாரி லேட் ஆகிட்டுது. இதை நான் கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சுட்டு இதை பிரம்பா கிள்ளி எடுக்கணும். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சிருக்கிறேன். அதே பொரிச்ச நெய்யில் வந்து இதில் வந்து 12 கிராம் முந்திரிய வத்தல் இருக்குது. 12 கிராம்ஸ் ரேசன்ஸ் இருக்குது. இதையும் போட்டு லைட்லியாக இதை பொரிச்செடுப்போம். ஒரு 1 மினிட் மாதிரி பொரிச்சிருக்கிறேன். இது பொரிஞ்சிட்டுது. இதையும் பிரம்பா கிள்ளி எடுப்போம். இதையும் பொரிச்சு எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு வந்து இந்த வட்டலப்பம் செய்யறதுக்கு எந்த கிச்சன் எய்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ண போறேன். பட் உங்களோட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அல்லாட்டி நீங்கள் கையாலே மடிக்கலாம். பட் ஏன்னா கொஞ்சம் வீடியோ இருக்கு ஈஸியாக இருக்கிறபடியாக தான் நான் இன்றைக்கு இந்த கிச்சன் எய்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வயர் விஸ்க் போட்டிருக்கிறேன். போட்டு இதில் வந்து 4 முட்டை எடுத்து நான் இதில் இந்த வெள்ளை மாதிரி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க வெடுக்குன்னு சொல்லி அந்த வெடுக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை போட்டு லோ ஸ்பீட்ல வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இதை பீட் பண்ணுவோம். லோ ஸ்பீட்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை பீட் பண்ணியிருக்கேன். இதை பீட் பண்ண பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கருவா பவுடர் இருக்கு, சினமன் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கொஞ்சம் உப்பு 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்கு. இந்த இனிப்பை காட்டுறதுக்கு தான் அந்த உப்பு போடுறது. இதை வந்து 1 டீஸ்பூன் வெனிலா இருக்கு. இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதையும் வந்து லைட்லியா பீட் பண்ணி எடுப்போம். சைடை வந்து நான் வலிச்சு விட்டுருக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து திருப்பி பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண பிறகு இதில் வந்து முதலாம் பால் இருக்குது. நல்லா திக்கா புளிஞ்ச பால் இருக்குது. நான் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து திருவி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா திக்கா வந்து இதை புளிஞ்சு வச்சிருக்கேன். இதில் 375 மில்லிலிட்டர் திக்கா புளிஞ்ச தேங்காய் பால் இருக்குது. இந்த மகள் அன்றைக்கு சரியான குழப்படி, சாரி. ஸோ இதையும் வந்து நாங்கள் பீட் பண்ணி எடுப்போம். ஸோ ஆக்சுவலி வந்து இதுக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. சாரி லேட் ஆயிட்டுது. பட் ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து கவிதா ஆனந்த், வினோஜா குணசீலன், அமு ஜி நீங்கள் கேட்டிருக்கீங்க ரீசெண்டாக. உங்களுக்காண்டியும் நீங்கள் எல்லாருக்காண்டியும் வந்து இந்த ரெசிபி போடுறேன். தேங்காய் பால் விட்டு அப்புறம் இப்போ லைட்லியாக பீட் பண்ணி எடுப்போம்.
சாரி ஆக்சுவலி நான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் போடைக்கு மறந்துட்டேன் இதில் போடுறதுக்கு. இதில் நட்மேக் இருக்குது, சாதிக்கா. இந்த சாதிக்கா பிஞ்ச், ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் மாதிரி இதில் ஸ்க்ரேப் பண்ணி போடுங்க. சாதிக்கா நிறைய போடுறேன். ஸோ இதில் ஒரு பிஞ்ச் மாதிரி சாதிக்கா ஸ்க்ரேப் பண்ணி போட்டிருக்கிறேன் நட்மேக். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதை கரைச்சி வச்ச கித்துள் பெனங்கட்டி இருக்குது. ஸோ இது நல்லா ஆறிட்டு, இது ஆறின பிறகு இதுக்குள்ள விடுங்க. ஸோ இதையும் பீட் பண்ணி விடுவோம். ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிட்டேன். இப்போ இது பீட் பண்ணி முடிஞ்சுது, இது செய்து முடிஞ்சுது ஆக்சுவலி இந்த பார்ட். ஸோ நெக்ஸ்ட் இதை ஸ்டீம் பண்ணணும். இதில் ஒரு போல் எடுத்து வச்சிருக்கேன். இது ஹீட்டுக்கு வைக்கக்கூடியது, ஹீட் ப்ரூஃப் ஆனது. ஸோ உங்கள்ட்ட இது இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் சில்வர் டிஷ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வட்டலப்பம் மிக்ஸை விடுவோம். இந்த இருக்கு. ஸோ இதுக்குள்ள நான் விட்டுருக்கிறேன், ஆனால் நான் ஃபுல்லாக இதை விடையில. இதில் நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கிறேன் ஒரு பீஸ். இப்போ இதை மூடி போட்டு மூடுறது காரணம் ஒன்று நல்லா அவியும், ரெண்டாவது வேர்க்கு மேலே அந்த வேர்த்து தண்ணி இதுக்கு மேலே ஊற்றுண்டாது. அலுமினியம் ஃபாயிலை போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தேன்னு சொன்னால் அந்த ரப்பர் பேண்ட் எல்லாட்டிக்கு ஒரு ஸ்ட்ரிங்கால் செக்யூர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நீங்கள் எதில் வைக்க போகிறீங்களோ ஸ்டீமரில், அந்த ஸ்டீமர் எடுத்து இதை வச்சுட்டு இதை மூடி போட்டு நாங்கள் இப்போ ஸ்டீமரில் வைப்போம். நான் அந்த ஸ்டீமருக்கு தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்ச பிறகு இப்போ நாங்கள் இதை தூக்கி வைப்போம். ஸோ இதை வச்சுட்டு இப்படியே மூடி போட்டு ஸ்டீம் பண்ண விடணும். அப்படி ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour எடுக்கும். இது நல்லா ஸ்டீம் பண்ணி வர 10 நிமிஷமாக தான் ஸ்டீம் பண்ணி கொண்டு இருக்குது. ஆனால் இடக்கிட செக் பண்ணி பாருங்க, தண்ணி குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் டபுள் ஸ்டீமில் தண்ணி இன்னும் கொஞ்சம் விடுங்க, சுடு தண்ணி. இப்படி ஒரு ட்ரே எடுத்து உங்களுக்கு அதுக்கு ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு அளவான இன்னொரு ட்ரே எடுத்து வச்சுட்டு இருக்கிற ரிமைனிங்கான இந்த வட்டலப்பம் மிக்ஸை விடுவோம். ஸோ இந்த மிக்ஸை விட்டுட்டு இதுக்குள்ள சுடு தண்ணி விடுங்க. நிறைய விட தேவையில்லை. சுடு தண்ணியை விட்டுட்டு அலுமினியம் ஃபாயில் எடுத்து இதை மூடி போட்டு நல்லா கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் 320 degrees Fahrenheit, அல்லாட்டிக்கு 160 degrees Celsius. ஸோ இப்போ இதை அவனுக்கு வச்சுட்டு சரியாக 50 நிமிஷம் பேக் பண்ணுவோம். சரியா 50 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண வச்சிருக்கிறேன். ஸோ இதை கேர்ஃபுல்லியா இந்த ரவ் பேண்டை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இப்படி ஒரு ஈக்கிள் அல்லாட்டிக்கு ஒரு டூத் பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்க இப்படி நல்லா க்ளீனாக வரணும் தான். ஸோ இதை நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டீம் பண்ணியிருக்கு. 50 மினிட்ஸ் சரியாக ஸ்டீம் பண்ணான். ஸோ இதை நாங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த கஜு பொரிச்சு வச்சு நான் அதோட இந்த ரேசன்ஸ் முந்திரி வத்தல். ஸோ இப்போ இதை கொஞ்சம் மேலே போடுங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேலே போடலாம். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடலாம். அதே மாதிரி முந்திரி வத்தலும் கொஞ்சம் மேலே போட்டு விடுங்க. ஸோ இந்த நாங்கள் கார்னிஷ் பண்ணியிருக்கோம். இந்த இருக்குது, இதுதான் இந்த வட்டலப்பம் செய்து முடிஞ்சுது. இதே 50 நிமிஷம் சரியாக பேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது பேக் பண்ணிடுது. இப்படி ஒரு டூத் பிக் இல்லாட்டிக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் எடுத்து இன்சர்ட் பண்ணி எடுக்க வெளியில் க்ளீனாக வந்தேன்னு சொன்னால் இது செய்து முடிஞ்சுது. ஸோ இப்படித்தான் இந்த அவனில் வச்சு வட்டலப்பம் ஸ்டீம் பண்ணுறது, பேக் பண்ணுறது. ஸோ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டலப்பம் ரெசிபி எல்லாம் செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து விசேஷமாக ரீசெண்டாக ரிக்வெஸ்ட் பண்ணீங்க கவிதா ஆனந்த், அமு ஜி, வினோஜா குணசீலம் கேட்டிருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி அது
பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.